படத்தினுடைய இயக்குனர் திரு சண்முகப்பிரியன் அவர்கள். சினிமால நிறைய பேர் பல கனவுகளோட வரணும் அப்படின்னு ஆசைப்படுவாங்க. அதுல ஒரு சில பேருக்கு தான் அந்த நேரம் காலம்லாம் அவங்களுடைய ஹார்ட் ஒர்க் கூட அந்த அமைஞ்சு சேர்ந்து வந்து அதனுடைய ஒர்க் வந்து கரெக்டா நடக்கும். ஸோ ஐ திங்க் ஃபார் ஹிம் திஸ் இஸ் த டைம். இவ்வளோ வருஷம் அவருடைய ஹார்ட் ஒர்க் இருந்துகிட்டே இருந்திருக்கு. ஸோ அவருடைய ப்ரொஃபஷன்ல இருந்து திருப்பி சினிமாக்குள்ள அந்த பேஷனை எடுத்துட்டு விடாமுயற்சியா இத்தனை வருஷம் பயணிச்சிருக்கிறாரு. இன்னைக்கு அவருடைய முதல் படம் வெளியாக போகுது அப்படின்றப்போ ஐ திங்க் இட் ஃபீல்ஸ் ரியலி கிரேட் அண்ட் ஒரு பெரிய உந்துதலா இருக்கும் நிறைய அஸ்பைரிங் ஃபில்ம் மேக்கர்ஸ்க்கு. ப்ளீஸ் ஒரு சில வார்த்தைகள் இந்த படத்தை பத்தி நீங்க பேசணும் அப்படின்னு. இறைவனுக்கு நன்றி. இவங்க பேசுறது ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. எனக்கே கொஞ்சம் புல்லரிக்கிற மாதிரிலாம் இருந்துச்சு, கூச்சமாகவும் இருந்துச்சு. எனக்கு ரொம்ப பேச வராது, ஒரு மாதிரி கொஞ்சம் நர்வஸாக தான் இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு தேங்க் பண்ணிக்கிறேன். எனக்கு ஆர்டராக சொல்கிறேன், எனக்கு ஆதிக் சார் வந்து ரொம்ப ஹாப்பி. ஏன்னா அவரோட எனர்ஜி, அவரோட படத்தோட எனர்ஜிக்கு நான் வந்து மிகப்பெரிய ஃபேன். அவ்வளோ ரேசியாக இருக்கும். அந்த மாதிரி படம் பண்ணணும்னு எனக்கு ரொம்ப ஆசை. அதுக்கு அந்த எனர்ஜியை கெயின் பண்ணுறதுக்கு வந்து இன்னும் சில வருடங்கள் ஆகும்னு நினைக்கிறேன். ஸோ நேரில் பார்க்கும்போது ஃபோனில் ஒரு விஷயத்துக்காக பேசும்போது, இன்வைட் பண்ணி பேசும்போது அவர் ரொம்ப சாஃப்டாக பேசினார். விக்ரம் சார்கிட்ட பேசுகிற மாதிரி தான் எனக்கு இருந்துச்சு. விக்ரம் பிரபு சார்கிட்ட பேசுகிற மாதிரியே சாஃப்டாக இருந்துச்சு. ஸோ இவ்வளோ எனர்ஜியை வந்து தேக்கி வச்சுக்கிட்டு படமாக பண்ணுறவர் இவ்வளோ சாஃப்டாக பேசுறது எனக்கு ஷாக்கிங்காக இருந்துச்சு. அண்ட் தேங்க்யூ ஸோ மச் சார் ஃபார் பீயிங் ஹியர். அண்ட் இந்த படம் நடக்கிறதுக்கு ஃபஸ்ட்டு காரணமாக இருந்த என்னோட டைரக்டர் ரா கார்த்திக் சாருக்கு நன்றி தெரிவிச்சுக்கிறேன். ஏன்னா படம் பண்ணணும்னு ஆசைப்பட்டதை வந்து நான் அவர்கிட்ட தான் ஃபஸ்ட்டு சொன்னேன். இத்தனை வருஷம் அசிஸ்டண்ட்டாக இருக்கும் அப்படின்ட்டு இருக்கும்போது எப்படி சார் படம் பண்ணணும்னு பேசிகிட்டு இருக்கும்போது லவ் மேரேஜ் நடக்கிறதுக்கு ஃபஸ்ட்டு காரணமாக ரா கார்த்திக் சார் தான் இருந்தார். ஃப்ரம் தேர் எனக்கு ரைசி சாகர் சார் சப்போர்ட் பண்ணார். ஃப்ரம் தேர் நான் விக்ரம் சார்கிட்ட போனேன். ஸோ அந்த ப்ராஜெக்ட் நடந்துச்சு. ஸோ இந்த ப்ராசஸை சப்போர்ட் பண்ணதுக்கு எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. அண்ட் டு ஸ்டார்ட் வித், நான் அசிஸ்டண்ட்டாக சேர்கிறதுக்கு வந்து 2017 ட்ரை பண்ணிட்டு இருக்கும்போது நானும் யுவராஜும் ஷார்ட் ஃபிலிம் பண்ணும்போது நானும் யுவராஜும் பண்ணோம், ஃப்ரெண்டானோம். அன்னிலேருந்து காலையில் அலாரம் வச்சு என்னை 7 மணிக்கு 8 மணிக்கு எழுப்புவார். கூலிங்க பழுத்து எங்கள் டீ குடிச்சிட்டு கிளம்பலாம், சாப்பாடு வாங்கி தர மாட்டார், டீ தான் வாங்கி தருவார். டீ குடிச்சிட்டு அசிஸ்டண்ட்டாக சேர்கிறதுக்கு நான் ஒரு 10-15 ஆஃபீஸ் நானும் ஒரு ஏறி இறங்கியிருக்கோம். ஸோ அந்த ப்ராசஸில் அசிஸ்டண்ட்டாக சேர்ந்து படம் பண்ணி இன்றைக்கி வந்து நிறைய படம் ஒர்க் பண்ணி ஆனந்த் சங்கர் சார்ட்ட ஒர்க் பண்ணி, ரமேஷ் பாரதி சார்ட்ட ஒர்க் பண்ணி, ரா கார்த்திக் சார்ட்ட ஒர்க் பண்ணி படம் பண்ண வந்திருக்கேன். ஸோ யுவராஜ் வந்து இந்த ப்ராசஸ் ஆஃப் லவ் மேரேஜ்லேயும் மிகப்பெரிய சப்போர்ட் பண்ணியிருக்காரு. அது எவ்வளோ பெரிய சப்போர்ட் எல்லாருமே சொன்னாங்க. நண்பர்களுக்கு நன்றி சொல்கிறது அன்ஈஸியாக ஃபீல் பண்ணுவோம், பட் கடமையாக சொல்கிறேன். ரொம்ப நன்றி நண்பா. அண்டு டாக்டர் ஸ்வேதா ஸ்ரீ, அவங்களும் எனக்கு ஃப்ரெண்டு தான். இந்த மாதிரி ஒரு ப்ராஜெக்ட் செட் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு டிஸ்கஸ் பண்ணிட்டு இருந்தோம். சாப்பிட கூப்பிட்டாங்க, வீட்டுக்கு சூப்பராக சமைச்சு போடுவாங்க. அப்படி போகும்போது இந்த ஐடியா சொன்னோன்னே, ஏன் நானே பண்ணுறேன் உங்களுக்கு ப்ரொடியூஸ், ஏன் என்ன பிரச்சனை உங்களுக்கு அப்படின்னாங்க. எனக்கு எதுவும் பிரச்சனை இல்லை, உங்களுக்கு ஓகேனா பண்ணலான்னு சொல்லிட்டு ஆரம்பித்த ஒரு விஷயம் தான். எனக்கு ரெஸ்ட்ரிக்ஷன்ஸே வைக்கல, பட்ஜெட் கொடுக்கல, எதுவுமே இல்லாமல் ரொம்ப 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 கம்ஃபர்டபுளாக நான் கேட்டது கிடச்சிது, நினச்சதெல்லாம் கிடச்சிது. ஸோ நிறைய ப்ரொடியூசர்ஸ் வந்து அவுட்டோர் போகிறதுக்கு ஒரு நியாயமான கொஷின் வைப்பாங்க, ஏன் சென்னையில் ஷீட் பண்ணலாமேன்னு. அந்த கொஷின் நான் அந்த ப்ராசஸில் ஃபேஸே பண்ணல. படம் ஃபுல்லாக நான் கேட்ட ஊருக்கு போய் எடுத்தேன், என் இஷ்டத்துக்கு ஷூட் பண்ணேன். ஸோ ப்ரொடியூசர் மேம்க்கு ரொம்ப நன்றி, தேங்க்யூ ஸோ மச். அண்ட் இந்த ப்ராஜெக்டில் வந்து விக்ரம் பிரபு சார் வந்து ஃபஸ்ட்டு நான் ஆப்ஷன் யோசிக்காமல் விக்ரம் பிரபு சார் ஹீரோவாக பண்ணணும் போது ஐ ஹேட் லாட் ஆஃப் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் ஃப்ரம் மை சர்க்கிள். என்னோட சர்க்கிள் எல்லாருமே வந்து எப்படி நீ வந்து இந்த மாதிரி ஒரு ராம்காம் ஃபேமிலி ட்ராமா இந்த மாதிரி கதையை நீ வந்து ஒரு ஆக்ஷன் ஹீரோட கொண்டு போய் சொல்லுவேன் எனக்கு கொஷின் பண்ணாங்க. எனக்கு அதுக்கு பதிலும் கிடையாது. பட் ஆனால் அதுக்கு பதிலாக வந்து எனக்கு அவரோட படங்கள் பார்க்கும்போது நிறைய வேர்ஸ்டில் மாற்றி 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 தான் பண்ணியிருக்காரு. ஏன் இந்த படத்தை பண்ண மாட்டாரு போய் கேட்குற யாருன்னா சொல்லி பார்த்தேன். அப்போவுமே நான் பயமுறுத்தும் போது கரெக்டாக இருக்கப்பட்டு ரிலீஸ் ஆச்சு. இருக்கப்பட்டில் வந்து ஒரு ஹீஸ் டன் டோட் வேற ஒரு டைமென்ஷனை காமிச்சிருந்தாரு. ஸோ அதை பார்த்து எனக்கு பெரிய நம்பிக்கை வந்துச்சு, கண்டிப்பாக நம்ம படத்தை போய் சொல்லலாம், எல்லாமே பண்ணுறாருல இதை பண்ண மாட்டாரான்னு சொல்லிட்டு ஜாலியாக போய் கேட்டேன். அவர்கிட்ட போகும்போதுமே எனக்கு நான் ஹெட்ஸ்அப் கொடுத்துட்டேன், சார் நான் கதை சொல்ல வராது, உண்மையாகவே கொஞ்சம் முடிஞ்சால் புரிஞ்சுக்கோங்க சார், படிச்சிருங்க சார்னு கேட்டேன். அவர் நீங்கள் முதல்ல சொல்லுங்கள், அப்புறம் எனக்கு புரிஞ்ச வரைக்கும் புரிஞ்சுக்கிறேன் அப்படின்னாரு. எவ்வளோ புரிஞ்சதுன்னு தெரில, பட் படிச்சுட்டு எனக்கு எஸ் சொன்னார். ஸோ அந்த ப்ராஜெக்ட் வந்து டேக் ஆஃப் ஆகிறதுக்கு முக்கிய காரணமாக இருந்ததுக்கு ரொம்ப நன்றி சார். அண்ட் தேங்க்யூ ஃபார் பீங் கான்ஸ்டன்ட் சப்போர்ட் ஃப்ரம் த டே ஒன். கடைசி வரைக்கும் எனக்கு கொஷின் பண்ணவே இல்லை. அவர் ட்ரஸ்ட் பண்ணார். ஃபஸ்ட்டு உங்களை ட்ரஸ்ட் பண்ணி வரேன் அப்படின்ற ஒரு ட்ரஸ்ட் வச்சார். இப்போ வரைக்கும் அந்த ட்ரஸ்ட் கேரி ஆகுது. படம் பார்த்ததுக்கப்புறமும் அந்த ட்ரஸ்ட் கேரி ஆகுது, நம்புகிறேன் சார். ஸோ மிக்க நன்றி. அதுக்கப்புறம் எனக்கு வந்து மியூசிக்காக ஷான் ரோல்டன் சார் எப்படி அப்ரோச் பண்ணுறது, யுவராஜுக்கு தான் ஃபோன் போட்டேன். எல்லாத்துக்கும் யுவராஜுக்கு தான் ஃபோன் பண்ணுவேன். அந்த மாதிரி இதுக்கும் கால் பண்ணேன். நண்பா டக்குன்னு போய் நீங்கள் மீட் பண்ணுங்கள், அவரெல்லாம் மீட் பண்ணுறீங்க உங்களுக்கு தான் தெரியுமேனாரு. போன உடனே ஐயா அது மாதிரி ஐயா சார் விக்ரம் சார் சொன்ன மாதிரி தான் ஐயா எனக்கு கதை சொல்ல தெரியாது, அதே மாதிரி பவுண்டு பிச் டெக்குன்னு நீங்கள் அதே தான் இப்போ முதல்ல சொல்லுங்கன்னாரு. அவர்கிட்ட ஒரு 1.5 மணி நேரம் கதை சொன்னேன்.
அவருமே என்னை நம்பி இந்த ப்ராஜெக்டில் வந்தார். ரொம்ப எக்ஸைட்டடாக இருந்தார். அவர் வந்து போகும்போதே ஐ வாண்டட் டு கிவ் அ குட் ஆல்பம் ஃபார் விக்ரம் பிரபு சார்ன்றது தான் ஃபஸ்ட்டு டாபிக் அவர் எனக்கு சொன்னார். அப்போ தான் எனக்கே அந்த பொறுப்பு உள்ளே வந்துச்சு எனக்கு, நம்ம இதை பண்ணணுமா அப்படின்னு. அதுக்கப்புறம் ஷான் சாரோட சப்போர்ட் இந்த ஃபிலிம் வந்து சொல்லவே தேவையில்லை. எனக்கு 3 பாட்டுமே சூப்பராக போயிட்டுருக்குன்ற ரிப்போர்ட் தான் வந்திருக்கு சோனி சைட்லேருந்து. ஸோ எருடா பாட்டில் பாட்டு மிஷ்கின் சார் பாடியிருக்காரு. அதுவுமே எனக்கு ஷான் ஐயா கொடுத்த கிஃப்டாக தான் பார்க்குறேன். ஏன்னா அவர்கிட்ட எது கேட்டாலும் எனக்கு கிடைக்கும். யுவராஜ் கிட்ட, விக்ரம் சார்கிட்ட, விக்ரம் பிரபு சார்கிட்ட, ஷான் ஐயா கிட்ட, என் ப்ரொடியூசர் கிட்ட எல்லார்கிட்டையுமே எனக்கு கேட்கறதுலாம் கிடைக்கும் எனக்கு. அந்த மாதிரி நான் கேட்ட பாட்டு, இப்போ கேட்ட சிங்கர்ஸ் எல்லாம் கிடச்சிது. எனக்கு வந்து லிரிசிஸ்ட் யார் ஐயா போகலான்னு நான் வந்து ஷான் ஐயா தான் ஃபஸ்ட் கேட்டேன். அவர் வந்து உங்கள் சாய்ஸ் என்ன அப்படின்னாரு. இல்லை நீங்களே சொல்லுங்கள். அப்போ வந்து மோகன்ராஜன் வந்து அன்டோல் சாய்ஸ் தான். அது வந்து அவர் தான் பண்ணணும்னு எனக்கும் இருந்துச்சு, ஐயாக்கும் இருந்துச்சு. அது சம்பளம் பேசாமல் வந்த ஃபஸ்ட்டு டெக்னீஷியன் அவர் தான். இது வரைக்கும் அவர் எவ்வளோ சம்பளம்னு கேட்கல, எனக்கும் தெரியாது, ப்ரொடியூசருக்கும் தெரியாது. ஏதோ போச்சு வந்துச்சுன்ற மாதிரி தான் இருக்காரு. இது வரைக்கும் அவர் பணத்தை பற்றி பேசுனது இல்லை. ஸோ கிரேட் சப்போர்ட். அவருக்கும் நான் பெரிய ஃபேன். ஸோ அப்படி தான் அவரோட கொலாப் நடந்துச்சு. அதுவும் பெரிய கிஃப்டாக பார்க்குறேன் ஃபஸ்ட் படத்தில். அண்டு நான் ஆர்டராக போயிடுறேன், சாரி. ரமேஷ் திலகன் நான் இன்னைக்கு வரல, அவர் பிஸி, சாரிடாருனாரு. அண்ட் ரமேஷ் திலகன் நான் கிரேட் சப்போர்ட். அண்ட் இந்த படம் வந்து முடித்த உடனே நல்லா வந்துட்டு நல்லா சப்போர்ட் பண்ணி சொன்னாங்க. அப்போ வந்து ரிலீஸ்க்கு வந்து சக்தி சார், எனக்கெல்லாம் சக்தி சார் படம் ரிலீஸ் பண்ணுறது பெரிய ட்ரீம். நம்ம சினிமாக்காரனா யோசிச்சு கனவு காரணம் இல்லை. ஃபஸ்ட் நம்ம பேருக்கு முன்னாடி சக்தி ஃபிலிம் ஃபேக்ட்ரி வந்தால் எப்படி இருக்கும்னு சொல்லிட்டு அப்படி ஒரு ட்ரீம் தான் சக்தி ஃபிலிம் ஃபேக்ட்ரி எனக்கு. நான் வந்து யுவராஜ் சார்கிட்ட கேட்டேன், நண்பா அது பாசிபிள் அப்படின்னேன். நல்ல படம் பண்ணால் பாசிபிள் தான்ப்பா, பண்ணி முடிக்க பார்க்கலாம் அப்படின்னாரு. ஸோ படம் பண்ணி முடிச்சோன்னு யுவராஜ் பார்த்துட்டு, அப்பா நண்பா பாசிபிள் தான் நினைக்கிறேன், சார்கிட்ட கேட்டு பார்ப்போம் அப்படின்னாரு. சாருமே படம் பார்த்துட்டு எக்ஸைட்டடாக ஃபீல் பண்ணும்போது சத்தியமாக எனக்கு அப்போ தான் நம்பிக்கை வந்துச்சு இந்த படத்து மேலே. அது வரைக்கும் எனக்குள்ளே எப்பவுமே பயம் இருக்கலாம், நம்ம பண்ணது நல்லா இருக்கான்னு. சக்தி சார் பார்த்துட்டு எனக்கு ரொம்ப நேரம் பேசினார் படத்தை பற்றி, என்னெல்லாம் பிடிச்சிருக்குன்னு சொன்னார். அதில் எனக்கு பெரிய கான்ஃபிடன்ஸ் வந்துச்சு. அண்ட் ஹீ இஸ் ரிலீசிங் இட் அண்ட் தேங்க்யூ ஸோ மச் சார், இட்ஸ் அ பிளஸிங் ஃபார் மீ. அண்ட் அருள்தாஸ் சார், நான் வந்து படத்தில் வில்லன் இல்லைன்னு சொல்லிட்டு தான் ஃபஸ்ட்டு ஃபீல் பண்ணோம். அப்புறம் அந்த ஒரு கேரக்டராக ஒரு தப்பான சொந்தக்காரன் ஒருத்தர் இருப்பான் எல்லாருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எமோஷன் எனக்கு எப்பவுமே இருக்கும். அப்படி ஒரு கேரக்டர் கரெக்டான ஃபேஸ் பார்க்கும்போது அருள்தாஸ் சார் கேட்டேன், நான் மட்டும்தான் பண்ண முடியும், வேறு யாரும் பண்ண மாட்டேன், இருங்க ஆஃபீஸ்க்கு வரேன் அப்படின்னாரு. இல்லை சார் நானே வரேன், இல்லை நானே வரேன் வாங்கன்னு சொல்லிட்டு வந்துட்டு நேரில் கேட்டார். அண்டு அவரோட எஃபர்ட் வந்து நான் எழுதுனதோட பெட்டராக வந்திருக்கு. நான் எந்த அளவுக்கு தப்பான ஒரு சொந்தக்காரனை யோசிச்சனோ அதோட பல மடங்கு கெட்ட ஒரு சொந்தக்காரனை அவர் கொடுத்துருக்காரு. இன்டர்மிஷன் முடியும் போதோ இல்லை படம் முடியும் போதோ இப்போ பார்த்தவங்கலாம் படத்தில் வில்லன் இல்லைன்னு சொன்னீங்க, அது அருள்தாஸ் சார் வில்லன் தானே அப்படின்னாங்க. ஸோ ரைட்டிங்கே மாற்றிட்டாரு, அந்த கேரக்டர் ஒரு பெரிய வில்லனாக மாற்றிருக்காரு. ஸோ தேங்க்யூ ஸோ மச் சார். ரமேஷ் ஆல்சோ டன் அ கிரேட் ஜாப். அவருமே எந்த ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இல்லாமல் இருந்திருக்காரு. அடுத்து முருகானந்தம் சார், நான் அவரோட ஆக்டிங்க்கு பெரிய ஃபேனு. ஸோ அவரையும் ஆன் போர்ட் கேட்கும் போது எந்த ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இல்லாமல் நான் கேட்டதெல்லாம் கிடைக்கிற மாதிரி அவரும் கிடைச்சாரு. ஸோ அவரும் பெரிய சப்போர்ட் பண்ணார். அவர் எமோஷனல் சைடு வந்து நான் யூஸ் பண்ணணும்னு ஆசைப்பட்டேன். ரொம்ப எமோஷனலான பர்சனலாக. ஸோ அது வந்து படத்தில் பண்ணியிருக்கோம், அவர் செம்மையாக பண்ணியிருக்காரு. கோடாங்கி வடிவேல் ஐயா அவருமே படத்துக்குள்ளே வரும்போது இது ஏதோ கூப்பிட்றானுங்க இவனுங்க, நமக்கு என்ன வச்சிருக்க போகிறாங்கன்ற சந்தேகத்தில் வந்தார். படம் முடியும் போது அந்த சந்தேகத்தில் தான் போனார். சக்தி சார் சொன்ன மாதிரி படத்தில் ஒரு பெரிய சேஞ்ச் பண்ணியிருக்காரு. ட்ரெய்லர்லையுமே அவரை வச்சு தான் நாங்கள் கட் பண்ணோம். ஸ்டோரியாக அவரோட நரேட்டிவ் தான் அந்த படம். ஸோ ஐயா நீங்கள் அந்த படத்தில் ஒரு பெரிய ஆர்டிஸ்ட் ஐயா, மறந்துட்டு இருக்கீங்க நீங்கள். ஸோ நீங்கள் நம்புங்க முதல்ல, அப்புறம் தான் பப்ளிக் நம்புவோம். அண்டு டெக்னீஷியன்ஸ் எல்லாமே வந்து நான் அசிஸ்டண்டாக ஒர்க் பண்ணும்போது என் கூட ஒர்க் பண்ணவங்க எல்லாருமே அவங்க சீஃப் அசிஸ்டண்டாக இருக்கவங்களாம் இப்போ சீஃப் டெக்னீஷியனாக நாங்கள் ஒர்க் பண்ணிருக்கோம். ஸ்டார்டிங் ஃப்ரம் மதன், நான் இனிமேல் ஒர்க் பண்ணோம். ஆர்ட் டைரக்டர் முரளி, அப்புறம் வந்து லீலாவதி மாஸ்டர். ஸோ எல்லாருமே அந்த மாதிரி அசிஸ்டண்டாக ஒர்க் பண்ண ஒன்றா ஒர்க் பண்ணவங்க தான். ஸோ கிரேட் சப்போர்ட். அண்டு பரத் விக்ரமன் எடிட்டர். ஸோ ரொம்ப கூச்ச நாச்சம் படாமல் கட் பண்ணுவார். ஐயோ நான் ஷூட் பண்ணுறேன் கொஞ்சம் மதியாத அப்படின்வேன். அதெல்லாம் பார்க்காம இதுதான் கதைக்கு தேவை, இதான் நரேட்டிவ் தேவைன்னு ரொம்ப ஸ்ட்ராங்காக நிற்பார். அவங்களுக்கு நன்றி. சுஷ்மிதா பட் கிரேட் தேங்க்ஸ் அண்ட் ஃபார் பீங் அ கிரேட் சப்போர்ட். ஸோ படம் வந்து நல்லா வந்துட்டு நல்லா நம்புகிறோம். ஸோ இட் வாஸ் கிரேட் எக்ஸ்பீரியன்ஸ். இந்த படம் வந்து ரொம்ப ஃபன்னான ஒரு படமாக இருக்கும். கல்யாணம் ஆகாத எல்லாருக்குமே இது கனெக்ட் ஆகும். 30 வயசுக்கு மேலே தான் போகணுன்ற அவசியம் இல்லை. பொண்ணு கிடைக்காத, காதல் பண்ண வாய்ப்பு கிடைக்காத, பப்ளிக்கால் அடிக்கப்படுற, சொந்தக்காரங்களால் தாக்கப்படுற எல்லாருக்குமே இந்த படம் கனெக்ட் ஆகும். பசங்களுக்கு தான் கிடையாது, பொண்ணுங்களுக்கும் கனெக்ட் ஆகும். நானும் தாக்கப்பட்டிருக்கேன், எல்லாரும் தாக்கப்பட்டிருக்காங்க. ஸோ இன்னும் தாக்கப்பட்டுட்டு தான் இருக்கும். பிகாஸ் எல்லாருக்கும் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருந்துகிட்டே இருக்கு. இந்த வயசு ஆயிடுச்சு கார் வாங்கலையா, இந்த வயசு ஆயிடுச்சு கல்யாணம் பண்ணலையான்னு கேள்விகள் கேட்டே இருக்காங்க. யாருக்குமே கேள்வி கேட்டால் பிடிக்காது, என்ன உட்பட. ஸோ அந்த மாதிரி பாதிக்கப்பட்டவங்க எல்லாருக்கும் இந்த படம் கனெக்ட் ஆகும்னு நம்புகிறேன். அண்ட் ஃபேமிலியாக பார்த்து என்ஜாய் பண்ணுற ஒரு படமாக இருக்கும்னு நம்புகிறேன். அண்ட் எல்லாரும் சொன்ன வார்த்தையை கடை வாங்கிக்கிறேன். லவ் மேரேஜ்ன்ற பேர், பட்
அரேஞ்ச் மேரேஜ் மாதிரி க்ரௌட் இருந்தால் ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். மிக்க 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 நன்றி. தேங்க்யூ ஸோ மச்.